This video sponsored by MyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கிது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த நல்ல செய்தி. நாடு முழுக்க அரசு ஊழியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி. என்ன ஆகும்? 8வது ஊதிய குழு தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ அரியர் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதிய குழு எப்பொழுது வரும் என்பது தொடர்பான தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. 2016 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்த 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை பின்பற்றி தற்பொழுது சம்பள அமைப்பு, ஓய்வூதிய அமைப்பு நடைமுறையில் உள்ளது. 8வது ஊதிய குழுவின் உருவாக்கத்துடன் சம்பள அமைப்பு முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படும். 8வது ஊதிய குழு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் அறிமுகம் செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த நிதியாண்டு முடிந்து பின் மார்ச் 2026 அறிவிப்பு வெளியாகும். ஏப்ரல் 1, 2026 தேதிகளில் இருந்து புதிய சம்பளம் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் விரைவில் 18 மாதங்களுக்கான டிஏ அரியர் விரைவில் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான தொகையை மத்திய அரசு ஊக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்புகள் வரவில்லை. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதால் இந்த அரியர் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் 1.90 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த காலாண்டிற்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடுத்த அகவிலை உயர்வு 3% இருக்கலாம் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் 1.90 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இன்னும் 10 நாட்களில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்கிறார்கள். ஏற்கனவே 50% உள்ள டிஏ 54 உயர்ந்துள்ளது. இதுபோக இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வோடு சேர்த்து HRA உயர்வும் இருக்கும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி தற்பொழுது XYZ என்ற 3 பிரிவுகளில் HRA சம்பளம் தரப்படுகிறது. இவை முறையே 27%, 18%, 9% ஆகும். இந்த நிலையில்தான் இதில் எல்லா பிரிவினருக்கும் தலா 3% உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக அகவிலைப்படி 50% தாண்டினால் HRA உயர்த்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.